இப்பொழுது நேசம் முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்கின்றேன். 4 வருட காலமாக ஆகிவிட்டது. இது எனக்கு ஒரு சொர்க்க பூமியாக எனக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நல்ல வழி காட்டி கொண்டு இருக்கிறது. ஆகையால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இதை தவிர எனக்கு வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. இதுதான் எனது இது. என் பேர் சுப்பிரமணியம். நான் 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதான் நாங்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டரு இவர் கொண்டு 2 பேர் போலீஸு சர்க்கிள் சேர்த்து விட்டாங்க. நைட்டு 9 மணி இருக்கும். நைட்டு நாங்கள் அங்கேயே சொன்னோம், மருந்து எங்கள் முதலில் கிடைக்கலன்னா நாங்கள் இருக்க குடிச்சு மருந்து குடிச்சு கற்று போகணும். பாட்டில் காட்டினேன். நம்ம இவர் பிடிங்கி வச்சுக்கிட்டாரு. பிடிங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் சேர்த்து விட்றோம். பெசாமல் அதுக்கு பெசாமல் எடுத்து விட்டாங்க. அவங்க தான் சேர்த்து விட்டாங்கன்னு இன்னைக்கோட 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் பாட்டுக்கு இருக்கேன். எனக்கு எந்த குறையும் இல்லை. முதலாளமும் கேட்டாங்க பொருள் போடுறதுக்கு. நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் 15 வயசுலேருந்து போட்டுட்டு வர்றேம்மா, மண்டை வலியை தாங்க முடியாமல் தான் போட்டுட்டு. எஸ்எஸ் பார்வதி மிஸ்ஸஸ் சந்தோஷம். நாங்கள் 2 பேரும் தான் இங்கே வந்து சேர்ந்தோம். எங்களுக்கு குழந்தைங்க யாரும் இல்லை, சொத்து சுகம் எதுவும் இல்லை. இங்கே வந்து சேர்ந்தோம். 4 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு. எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட்டு ஓராண்டு ஆகிவிட்டது, போய்விட்டார். நான் இப்போ ஒரு அனாதையாக இங்கே முதியோர் இல்லத்தில் இருக்கிறேன். என்னை அன்பாக பார்த்து கொள்கிறார்கள். நல்ல உணவு கொடுக்கிறார்கள். நேரத்துக்கு நேரம் சூடான உணவு கொடுக்கிறார்கள். நல்லா கவனித்து கொள்கிறார்கள். எந்த குறையும் இல்லை. எனக்கு வேறு எந்த கவலையும் இல்லை. இந்த ஒரு கவலையை தவிர எனக்கு யாரும் இல்லைங்கிறத தவிர வேறு எதுவும் எந்த கவலையும் இல்லை. நல்லா பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை. நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன். இருந்தாலும் அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாருங்கிற ஒரு கவலையை தவிர வேறு எந்த கவலையும் இல்லைங்க மேடம். சாலினி மேடம், ராகுல் சார் ஐயாவுக்கு எல்லாம் தெரியும் எங்களை பற்றி. அவங்களுக்கு நாங்கள் நல்லபடியாக தான் நடந்திருக்கோம். அவங்களுக்கு தெரியும். என்னோடய வாழ்வில் இதுதான் கடைசி முறை என்று நினைக்கிறேன். என்னை விட்டு என் கணவர் இறந்து விட்டாருங்கிற ஒரே கவலையை தவிர வேறு எந்த கவலையும் இல்லைங்க மேடம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் 1 வருஷம் ஆச்சு இந்த கோமுக்கு நல்ல சாப்பாடு நல்ல உணவு எல்லாம் கொடுக்குறாங்க. அதோடு எங்களுக்கு ஊசி மருந்து டாக்டர் கொடுக்குறாரு. நரசம் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு நல்ல இதெல்லாம் மேடங்கள்லாம் நல்லா கவனிக்கிறாங்க. நல்லா சுத்தமாக இருக்கிறோம். தினம் எங்களுக்கு நல்லா பிடிச்சும் நாங்கள் சுத்தமாக எங்கள் பெட்டுகள்லாம் நல்லா வச்சுருக்குறோம்.